எறும்பு தன் வாழ்நாள் முழுவதும் சிறுக சிறுக சேமித்து ஒரு புற்றை கட்டுவது போல ஒவ்வொரு மனிதனின் வாழ்நாள் கனவும் ஒரு சொந்த வீட்டை அடைவதே ஆகும். வாடகை வீட்டு மாற்றங்கள், இட நெருக்கடி என பல இன்னல்களை தாண்டி உழைத்து சேர்த்த சேமிப்போடு ஒரு வீட்டு கடனையும் துணையாக கொண்டு தன் குடும்பத்திற்காக ஒரு கூரை அமைப்பதில் கிடைக்கும் திருப்திக்கு ஈடு இணை ஏதுமில்லை. ஆனால் இன்றைய அவசரமான ரியல் எஸ்டேட் உலகில் ஆசை காட்டும் விளம்பரங்களுக்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளுக்கும் பின்னால் பல ஏமாற்றங்கள் ஒளிந்துள்ளன. விலை குறைவு என்ற ஒற்றை காரணத்திற்காக அவசரப்பட்டு எடுக்கும் ஒரு முடிவு நம் வாழ்நாள் சேமிப்பையே கேள்விக்குறியாக்கிவிடும். எனவே உங்கள் கனவு இல்லம் நிஜமாக ஆனந்தம் விளையாடும் வீடாக அமைய வேண்டுமெனில் வீடு வாங்கும் முன்பே சில அடிப்படை விஷயங்களை தீர விசாரிப்பது அவசியம். ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன் நாம் ஏன் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதையும் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்களையும் விரிவாக காண்போம். சொந்த வீடு வாங்குவது என்பது பல ஆண்டுகள் கால உழைப்பின் பலன். எனவே முதலில் நீங்கள் தேர்வு செய்யும் பில்டர் எவ்வளவு நம்பகமானவர் என்பதை ஆராய வேண்டும். அவர் இதற்கு முன் கட்டி முடித்த ப்ராஜெக்ட்களை நேரில் சென்று பார்ப்பது அவசியம். அங்கு வசிப்பவர்களிடம் கட்டுமான தரம், தண்ணீர் வசதி மற்றும் சொன்ன தேதியில் வீட்டை ஒப்படைத்தார்களா என்று விசாரிப்பதன் மூலம் அந்த பில்டரின் உண்மையான நிலையை அறிந்து கொள்ளலாம். விளம்பரங்களை மட்டும் நம்பாமல் தரைத்தளத்தில் இறங்கி விசாரிப்பதே புத்திசாலித்தனம். நீங்கள் வாங்கும் வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையமான ரெராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை அதன் இணையதளத்தில் உறுதிப்படுத்துங்கள். பில்டர் சொல்லும் விவரங்கள் அனைத்தும் அரசாங்க பதிவேட்டில் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பது உங்கள் முதலீட்டிற்கு பாதுகாப்பு தரும். மேலும் பில்டர் எத்தனை மாடிகளுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறார் என்பதையும் அந்த அனுமதிக்கு உட்பட்டுதான் வீடு கட்டப்பட்டுள்ளதா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். அனுமதியின்றி கட்டப்பட்ட கூடுதல் தளங்களில் வீடு வாங்குவது பிற்காலத்தில் பெரிய சட்ட சிக்கல்களை உருவாக்கும். வீட்டின் வடிவமைப்பு மற்றும் வசதிகளை விடவும் ஆவணங்களின் உண்மைத்தன்மை மிக முக்கியமானது. வீட்டின் தாய்ப்பத்திரம், வில்லங்கச் சான்றிதழ், பட்டா மற்றும் சிட்டா போன்ற அனைத்து ஆவணங்களையும் ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞரை கொண்டு சரிபார்க்க வேண்டும். ஆவணங்களில் ஏதேனும் சிறு குறை இருந்தாலும் அது உங்கள் வாழ்நாள் நிம்மதியை குலைத்துவிடும். குறிப்பாக நிலத்தின் உரிமையாளர் யார், பில்டருக்கும் அவருக்கும் உள்ள ஒப்பந்தம் என்ன போன்ற நுணுக்கமான தகவல்களை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்துவது கட்டாயம். பட்ஜெட்டுக்கு குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக நகருக்கு மிக தொலைவில் வீடு வாங்குவது எப்போதும் லாபகரமாக இருக்காது. உங்கள் அலுவலகம், பிள்ளைகளின் பள்ளி மற்றும் அவசர தேவைக்கான மருத்துவமனைகள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். மிக தொலைவில் வீடு வாங்கினால் தினமும் பயணம் செய்வதற்கான நேரமும் பெட்ரோல் செலவுமே உங்கள் சேமிப்பை பதம் பார்த்துவிடும். போக்குவரத்துக்கு செலவு செய்யும் தொகையை கணக்கிட்டால் நகருக்குள் சற்று கூடுதல் விலையில் வீடு வாங்குவதே நீண்ட கால அடிப்படையில் சிறந்த முடிவாக இருக்கும். சந்தை விலையை விட மிகவும் மலிவாக ஒரு பில்டர் வீட்டை விற்கிறார் என்றால் அங்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை. கட்டுமான பொருட்களின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு சிவில் இன்ஜினியர் மூலம் பரிசோதிப்பது நல்லது. செங்கல், சிமெண்ட், எலக்ட்ரிக்கல் வயரிங் மற்றும் பிளம்பிங் பொருட்கள் தரமானதாக இல்லையெனில் சில ஆண்டுகளிலேயே பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும். விலை குறைவு என்பதை விட தரமான வீடு மற்றும் பாதுகாப்பான முதலீடு என்பதே உங்கள் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும்.